கிறிஸ்து இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே, கைகளை எப்படி சுத்தமாக கழுவது என்று ஒரு வகுப்பு எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். கிளாஸ் எடுக்கலாமா? பார்த்து சிரிப்பீங்க, வேடிக்கையாக இருக்கிறது. கையை கூட கழுவ தெரியாதாரங்க, நாங்கள் சின்ன குழந்தைங்களா என்று கேட்பீர்கள். ஏன் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளில் எப்படி கைகளை கழுவது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கொரோனா நேரத்தில் என்ன பண்ணோம்? கைகளை எப்படி சுத்தமாக கழுவது எல்லாம் காமிச்சாங்க. மருத்துவமனைக்கு போகிறீங்க, இல்லை ஸ்கூல், இல்லை காலேஜஸ், கல்லூரி, இல்லை அப்படின்னா பள்ளிகளுக்கு செல்கின்ற பொழுது அங்கே பெரிய ஒரு நீண்ட வரிசையில் எழுதி போட்டிருப்பாங்க, கைகளை எப்படி கழுவுவது கொரோனா நேரத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படியெல்லாம் கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள். கைகளை கழுவுவது எதற்காக? நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள், கிருமிகள் இவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு உண்பதற்காக நாம் கைகளை கழுவுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித் தருகின்றோம். உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருவீங்க, கையை கழுவுனாதான் உனக்கு சாப்பாடு, கையை கழுவுனாதான் பிஸ்கட் கொடுப்பேன், கையை கழுவுனாதான் சாக்லேட் கொடுப்பேன். இப்போ அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றோம், இந்த கிருமிகளாக இருக்கக்கூடாது, அழுக்குகள் இருக்கக்கூடாது, இல்லை ஏதாவது விஷம் நம்முடைய கையிலே ஒட்டி இருக்கக்கூடாது. நம்ம பஸ்ஸில் வந்திருக்கிறோம், பர்ஸ் எடுத்திருப்பீங்க, காசு கொடுத்துருப்பீங்க, அல்லது பணத்தை எண்ணியிருப்பீங்க, இல்லை கைப்பிடி பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க. எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தொடுகின்ற பொழுது நமக்கு கிருமி தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே வீட்டிற்கு சென்ற பிற்பாடு இல்லை உணவு அருந்தணும் அப்படின்னா கைகளை கழுவிட்டு சாப்பிட்றோம். இந்த பொங்கல்லாம் கொடுக்குறப்ப கை கழுவிட்டு தான் சாப்பிட்றீங்களா, இல்லை அப்படியே சாப்பிட்றீங்களா? சுண்டல் தரப்ப அப்படியே தான் சாப்பிட்றீங்க, ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் வரும். இப்படி ஒரு நல்ல காரியத்தை பரிசேயர்கள் ஆண்டவரிடம் சொல்லுகின்றார்கள். உங்களுடைய சிலர்கள்லாம் பாருங்களேன், கைகளெல்லாம் கழுவாமல் சாப்பிட்றாங்களே என்று ஆண்டவரிடம் சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, அப்பா இங்கே வாங்கப்பா, கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்லாமாப்பா, கை கழுவாமல் சாப்பிட்றீங்களே, இங்கே பாருங்கள் பரிசேயர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அப்படி பசியா அவங்களுக்கு, அவ்வளோ என்ன அவசரம், கைகள்லாம் கழுவிட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் இயேசு. ஆனால் அதற்கு மாறாக பரிசேயர்களிடம் ஒரு கருத்தை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். என்ன? எந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்? நீங்கள் கைகளை கழுவுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய இதயமோ கடவுளை விட்டு தொலைவிலே இருக்கின்றது. உங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கின்றது, ஆனால் உங்களுடைய ஆன்மாவோ, உங்களுடைய இதயமோ அழுக்காக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, வெளி அடையாளங்கள் கைகளை கழுவுவது சரிதான். ஆனால் நம்முடைய ஆன்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம் கடவுளோடு உறவு பாராட்டுகின்ற பொழுது கடவுள் எதை பார்க்கின்றார் என்றால், என்னுடைய கை சுத்தமாக இருக்கின்றதா, முகம் சுத்தமாக இருக்கின்றதா, பவுட்ரு போட்டிருக்கிறனாம், லிப்ஸ்டிக் போட்டிருக்கின்றாம், இல்லை ஃபவுண்டேஷன் போட்டிருக்கின்றாம், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. நம்முடைய மனது சுத்தமாக இருக்கின்றதா, இதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். இதுதான் ஆண்டவருக்கு முக்கியமாக இருக்கின்றது. இயேசுனுடைய சீடர்கள் வருகின்றார்கள், கைகளை கழுவாத அளவிற்கு பொது அறிவு இல்லாமல் இருந்திருப்பார்களா? இந்த ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்குமா? அவங்களுக்கு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்குமா? ஆண்டவருடைய சீடர்களுக்கு அப்படி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பொது அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது மனநோய் உள்ளவர்களுக்கு அது மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நமக்கு கைகளை கழுவிவிட்டு தான் வீட்டிலே சென்று சாப்பிட வேண்டும் என்பது நன்றாக நமக்கு தெரியும். அந்த சிறுவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அவர்களும் கைகளை கழுவியிருப்பார்கள். ஆனால் யூதர்களுடைய முறைப்படி அவர்கள் கைகளை கழுவவில்லை. ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. கைகளை கழுவாமல் உண்பதில்லை என்று சொல்லப்படவில்லை. மாறாக அவர்கள் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. கைகளை கழுவுவதற்கு யூதர்கள் விதிமுறைகளை வைத்திருந்தார்கள். காலையில் எழுந்த உடனே கைகளை கழுவ வேண்டும், முதல் முறையாக. சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டும், சாப்பிட்ட பிறகு கைகளை கழுவ வேண்டும், ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டும். இப்படி ஒவ்வொரு நேரத்திலுமே கைகளை கழுவ வேண்டும். அதற்கான விதிமுறை, தண்ணீரை எடுத்து தங்களுடைய வலது கையை இந்த மண்ணிக்கட்டிலிருந்து இந்த விரல்கள் வரைக்கும் 3 முறை ஊற்றி கழுவ வேண்டும். அதற்கு பிறகு அந்த கோப்பையை எடுத்து இடதுபுற கையை இந்த மணிக்கட்டிலிருந்து
இதுவரைக்கும் 3 முறை அவர்கள் கழுவ வேண்டும். இப்படி பல வழிமுறைகள் இருந்தது. நம்ம பைப்பை திறந்து விடுவோம், கையை கழுவிட்டு போய் சாப்பிட்ருவோம். ஆனால் சாப்பிடுவதற்கு முன்பாக இப்படித்தான் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நுணுக்கமான வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் யூதர்கள். இது மாதிரி தான் உங்களுடைய சீடர்கள் செய்யவில்லை, தீட்டான கைகளால் சாப்பிடுகின்றார்கள். புக்குரியவர்களே, கைகளை கழுவாமல் சாப்பிட்டோம் என்றால் உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் முறை, அது உண்மைதான். நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம், இல்லை ஊசி போட்டோம்னா சரியாக போயிடும். ஆனால் நம்முடைய ஆன்மாவை பாதித்திருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், இவற்றை பற்றி நாம் ஒருபோதுமே கவலைப்படுவது கிடையாது. கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய முகம் சுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கின்றது. ஆனால் கடவுளை சந்திக்கின்ற பொழுது, கடவுளோடு உறவு பாராட்டுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மா, நம்முடைய இதயம் சுத்தமாக இருக்கின்றதா என்று கேட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறித்தான். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அதாவது உங்களுடைய உள்ளத்திலிருந்தே தீமைகள் அனைத்தும் வருகின்றது, மனிதனுக்கு உள்ளே வருகின்ற அனைத்தும் அவனை தீட்டுப்படுவது கிடையாது. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவாக்கு 20 வாசித்தோம் என்றால் 19-20, ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று நாம் என்ன சாப்பிடுகின்றோமோ அவை வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகின்றது. மாறாக உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இவை வெளிவருகின்றது. இவைதான், இந்த தீய எண்ணங்கள் தான், தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கைகளை கழுவாமல் நம்ம சாப்பிட்டோம்னா ஏதாவது நோய் வரும், அதற்கான மருந்துகள் இருக்கின்றது. நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்யாமல், நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யாமல் ஆண்டவரோடு உறவு பாராட்டுகின்ற பொழுது அந்த உறவு உன்னதமான உறவாக இருக்குமா, அல்லது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் சொல்லுகின்றார், முதல்ல உங்களுடைய ஆன்மாவை, இதயத்தை தூய்மை செய்யுங்கள், அதற்கு பிறகு கைகளை கழுவலாம் பார்த்துக்கலாம். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் கைகளை கழுவ வேண்டும் என்று மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் கடவுளை சந்திக்கின்ற பொழுது இந்த தவறுகள் செய்யாமல் இவற்றை ஒதுக்கிவிட்டு சந்தித்தார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது இவற்றை தவிர்த்துவிட்டு ஆண்டவரை சந்திக்கின்றோமா? மதிக்கேடு அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபூலிஷ்னஸ் என்று அழைப்பார்கள். மதிக்கேடு என்று சொல்கின்ற பொழுது கடவுள் தரக்கூடிய ஞானத்தை வெறுத்துவிட்டு ஒதுக்கிவிட்டு, தூய ஆவி தரக்கூடிய ஞானத்தை ஒதுக்கிவிட்டு, தூய ஆவி தரக்கூடிய மன தெளிவினை ஒதுக்கிவிட்டு நம்முடைய மனம் போன போக்குபடி நடக்கின்றோம் இல்லையா, அதைத்தான் மதிக்கேடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். கடவுள் தரக்கூடிய அந்த ஞானத்தை, தூய ஆவியார் வெளிப்படுத்தக்கூடிய உண்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழுகின்றோமா, அல்லது நம்முடைய விருப்பப்படி நாம் வாழுகின்றோமா? பழிப்புரை, உண்மையே இல்லாத ஒன்றை உண்மை என்று நினைத்து கொண்டு நாம் அதை திரித்து நம்முடைய வாய்க்கு வந்தபடி நாம் பேசுகின்றோமே, அதுதான் பழிப்புரை. கடவுளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, இந்த பழிப்புரையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோமாம். பேராசை, எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லா சொத்தும் எனக்கு வேண்டும், எல்லாவற்றிலும் எனக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி பேராசை கொண்ட உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வந்திருக்கின்றோமாம். ஆகவே எத்தகைய மனநிலையோடு ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம்? நம்முடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த தொட்டி இருக்கும். அதில் எடுத்து நம்ம சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு ஆலயத்திற்குள்ளாக செல்கின்றோம். நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதன் முதல் அடையாளம்தான் அந்த தீர்த்த தொட்டி, இந்த தீர்த்தம். அதை எடுத்து நாம் நெற்றியிலே இட்டுக்கொண்டு நாம் சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு ஆலயத்திற்குள்ளாக செல்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். ஒரு சில பேர் வேலையை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்திருப்பீங்க. ஆண்டவர் கேட்க போவது கிடையாது, ஏன் குளிக்காமல் ஆலயத்திற்கு வந்தீர்கள், ஏன் முகம் கழுவாமல் வந்தீங்க என்று ஆண்டவர் ஒருபோதும் கேட்பது கிடையாது. ஆனால் உங்களுடைய ஆன்மா சுத்தமாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் நிச்சயமாக எழுப்புவார். இந்த தீமைகளை ஒதுக்கிவிட்டு பொறாமை, காமவெறி, பழிப்புரை, செருக்கு, ஆணவம், தான் என்ற அந்த அதிகாரம், தான் என்ற அந்த ஆணவம், மதிகேடு, இவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு, இவற்றை நம்முடைய மனதிலிருந்து, நம்முடைய ஆன்மாவிலிருந்து சுத்தப்படுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோமாம்.
பரிசேயர்களுடைய எண்ணமெல்லாம் கைகளை சுத்தப்படுத்த வேண்டும், முகத்தை சுத்தப்படுத்த வேண்டும், தங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், குளித்து விட்டு வர வேண்டும். இதுதான் அவர்களுடைய முழுமையான ஒரு சிந்தனையாக இருந்தது. இதைத்தான் அவர்கள் அதிகமாக சிந்தித்தார்கள். தங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை ஒருபோதும் அவர்களுக்கு இருக்கவே இல்லை. எனவே தான் ஆண்டவர் அதை வலியுறுத்துகின்றார். இன்று நாம் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது, இந்த நற்கருணை பெறுகின்ற பொழுது, இந்த நற்கருணை கையிலே வாங்குகின்ற பொழுது, நாம் இதய சுத்தத்தோடு ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதற்கு பிறகு ஆண்டவரை நாம் பெறுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அவ்வாறு செய்யவில்லை என்றால் இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய ஆன்மாவை முதலிலே நாம் சுத்தப்படுத்துவோம். அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய இந்த கப்புச்சின் துறவிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கன்ஃபெஷன், ஒவ்வொரு சாதனம் ஒவ்வொரு வாரமே வழங்கப்படுகின்றது நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்வதற்காக, நம்முடைய ஆன்மாவை கழுவுவதற்காக. ஆகவே நற்கருணையை பெறுகின்ற பொழுது, நற்கருணை நாடி வருகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவை நாம் முதலில் நாம் சுத்தம் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அவை அனைத்தையும் வழங்க ஆயத்தமாக இருப்பார். அன்புக்குரியவர்களே, கடைசியாக இந்த நட்சத்திரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கோர்பான் என்றால் யாருக்கு ஒரு கடமையை செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் நிறைவேறிவிட்டது, செய்ய தேவையில்லை என்று பரிசேயர்கள் நம்பி வந்தார்கள். அது கொர்பான் என்றால் பரிசு அல்லது காணிக்கை அல்லது கடவுளுக்கு உகந்தவை என்று பொருள். உங்களுடைய வீட்டில் ஏதோ பணம் இருக்கின்றது, அல்லது ஆடு மாடுகள் இருக்கின்றது, அல்லது பழங்கள் இருக்கின்றது, பயிர் தானியங்கள் இருக்கின்றது, ஒரு பகுதியை எடுத்து வைத்துவிட்டு கோர்பான் என்றால் இது கடவுளுக்கு உரியது, ஆகவே இதிலிருந்து பழத்தை எடுக்கவோ பணத்தை எடுக்கவோ ஆட்டை எடுக்கவோ மாட்டை எடுக்கவோ எனக்கு உரிமை இல்லை. இதுதான் பரிசேயர்களுடைய ஒரு புரிதல், யூதர்களுடைய ஒரு புரிதல். கோர்பான் அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு இது கடவுளுக்கு உரியது, இதிலிருந்து நான் தொட முடியாது, இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், இந்த காணிக்கையை கடவுளுக்கு நான் செலுத்த வேண்டும், இந்த பரிசை கடவுளுக்கு செலுத்த வேண்டும், கோர்பான். இதுதான் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. இதை யூதர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தார்கள்? தங்களுடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது கோர்பான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை காசு கொடுக்க முடியல அப்படின்னா காந்தி கணக்கில் எழுதிக்கங்க. காசு கொடுக்குற ஒருத்தருக்கு 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபா கொடுக்குற அப்படின்னா எழுதிக்கங்க, கணக்கில் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் கொடுக்க தேவையில்லை என்பதை மறைமுகமாக சொல்லுகின்றோம். யூதர்களும் அவ்வாறே செய்தார்கள். என்னுடைய தாய் தந்தையை நான் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் வருகின்றது என்றால் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொர்பான் அப்படின்னா நான் கடவுளுக்கென்று ஒதுக்கி வைத்து விட்டேன், ஆகவே தாய் தந்தையை கவனித்துக் கொள்ள தேவையில்லை, அவங்க எப்படி போனாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி என்ற ஒரு நிலையை அவர்கள் நம்பினார்கள், என்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 நாம் வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்த நாட்டில் உன் வாழ்நாளில் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 இறைவாக்கு 12 நாம் வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. இதுதான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. உன்னுடைய அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கங்க, வயதான பிறகு பார்த்துக்கங்க. ஏன்? அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். விடுதலை பயண நூல் அதிகாரம் 21 இறைவாக்கு 17 வாசிக்கின்றோம். தம் தந்தையோ தாயோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இது கடவுள் சொன்ன ஒரு கட்டளை. உன்னுடைய அப்பா அம்மா ஒழுங்காக பார்த்துக்க, யாராவது சபிச்சிங்க அப்படின்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வழிமுறைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இணைச்சட்ட நூல் அதிகாரம் 5 நாம் வாசிக்கின்றோம். உன் தந்தையும் தாயும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. இணைச்சட்டம் அதிகாரம் 5 இறைவாக்கு 16 சொல்லுகின்றது, உன் தந்தையும் தாயும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். சந்தோஷமா இருப்ப, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோயினுடையும் இல்லாமல் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கின்றார்கள்? அதெல்லாம் பரவாயில்ல, கொர்பான் என்றால் இந்த கட்டளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவங்க எப்படி போனாலும் சரி, இந்த பணம்
என்னுடைய தாய் தந்தையை நான் பேணி பாதுகாக்க ஒதுக்கப்பட்ட பணம், ஆனால் அதை கொர்பான் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால், இந்த பணம் கொர்பான் என்று சொல்லிவிட்டேன் என்றால் என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கின்ற அவசியம் கிடையாது, அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, எப்படியோ போனாலும் சரி, கடவுள் உங்களை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி தவறாக கற்பித்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார். கடவுள் கொடுத்த கட்டளையை கடைபிடிக்காமல் நீங்களாக ஒரு கட்டளையை ஏற்படுத்தி கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கிறீங்களே. உங்களுக்கு ஏற்றபடி உன் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை திறமையாக புறக்கணித்து விட்டீர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே தாய் தந்தையை மதித்து நடக்கவும் அவர்களை பேணி பாதுகாக்கவும் நம்முடைய கடமை இருக்கின்றது. நம்ம சொல்ல முடியாது கொர்பான் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாயிற்று, கடவுளுக்கு நேர்ச்சியாயிற்று, ஆகவே அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை கொர்பான் என்று சொன்னோம் என்றால் அந்த பகுதியானது கடவுளுக்கு சென்று சேர வேண்டும். அவர்கள் அதையும் செய்யவில்லை. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூதர்களும் கொர்பான் என்று சொல்லிவிட்டு அத்தனை பணத்தையும் தாங்களே வைத்துக் கொண்டார்கள். அது கடவுளுக்கும் கொடுக்கல, ஆலயத்திற்கும் கொடுக்கவில்லை, கோவிலுக்கும் கொடுக்கவில்லை. கடவுளையே ஏமாற்றக்கூடிய மக்களாக மாறிப்போனார்கள். இதைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார். உங்களுடைய மரபை பாதுகாக்க கடவுளையே ஏமாற்றுகின்றீர்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே அணுகி வருகின்ற பொழுது நாம் நம்முடைய இதயங்களை, நம்முடைய ஆன்மாவை நாம் முதலிலே சுத்தம் செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் எதை பார்த்து உறவு பாராட்டுகின்றார் என்றால், நம்முடைய உடையை பார்த்தோ நம்முடைய அழகை பார்த்தோ நாம் சுத்தமாக இருக்கின்றோம் என்பதை பார்த்தோ ஆண்டவர் நம்மோடு உறவு பாராட்டுவது கிடையாது. மாறாக நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா எத்துணை தூய்மையாக இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டுத்தான் ஆண்டவர் நம்மோடு உறவு பாராட்டுகின்றார். ஒருவேளை தூய்மையற்ற மனநிலையோடு வந்திருந்தோம் என்றால் ஆண்டவரோட மன்னிப்பு கேட்போம். இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்து, ஆன்மாவை தூய்மை செய்து ஆண்டவரை அணுகி வருவோம். அதே போன்று இந்த உலகில் நாம் பிறக்க நமக்கு உதவி செய்த நம்முடைய தாய் தந்தையர்களை பேணி பாதுகாப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் கடவுள் கொடுத்த இந்த நாட்டிலே நலமுடன் வாழ்வோம், ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆமென்.